வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். சமீபத்தில் சில வீடியோக்களை நீங்க சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. நாத்திக விழா, குறிப்பாக பெண்கள் தன்னெழுச்சியாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஒரு கேம்பெயினை நடத்தியிருந்தாங்க. ஒரு பிரச்சாரம் நடந்தது, ஒரு கூட்டமும் நடந்தது. இது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் வலதுசாரிகள் தரப்புல இருந்து வந்ததை பார்க்க முடிந்தது. இன்னமும் இந்த மாதிரி இந்தும் பழக்க வழக்கத்தை கேலி கிண்டல் பண்றாங்க, இந்த கும்பலை ஒழிக்கணுன்ற மாதிரியான விமர்சனம் வந்தது. அது எதிர்பார்க்கப்பட்டதுதான். இன்னொரு பக்கம் முற்போக்காளர்களாக தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய நபர்கள் பலரும் இந்த காலகட்டத்துல இப்படியான ஒரு பிரச்சாரம் தேவையா, என்ன இதுவும் வட்டத்தனமான பிரச்சாரத்தை இன்னமும் செஞ்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சாரம்லாம், சமூகம் எங்கேயே போயிடுச்சு, இப்ப போயிட்டு நீங்க இன்னும் பெரியார் என்ன அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு அது இன்னமும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சமூகத்தோட ஒட்டாது, இந்த காலத்து இளைஞர்களை நீங்க கடவுள் மறுப்பு கொள்கைகளுக்கோ அல்லது பெரியார் பக்கமோ இந்த பிரச்சாரங்களின் வாயிலாக கூட்டு வர முடியாது, இன்னும் அவர்களை விலைக்குதான் கூட்டு போகும். அண்ட் இதெல்லாம் கோமாளித்தனமாக இருக்கின்ற அளவுல இந்த பிரச்சாரத்தை விமர்சனம் செய்வதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ நடந்தது என்ன கூட்டம், அது வரக்கூடிய விமர்சனங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது தொடர்பாக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் உமாபதி அவர்கள்ட்ட பேச போறோம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி நிறைய விமர்சனம், கேலி கிண்டல், கோமாளித்தனம்ன்ற அளவுல தான் நடந்த நாத்திக விழா பிரச்சாரத்தை பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது, சிறுபான்மை கூட்டம் அதை விமர்சனம் பண்றதை பார்க்க முடிஞ்சது. அந்த விமர்சனத்துக்கு முன்னாடி முதல்ல என்ன கூட்டம் இது, எதனால இந்த கூட்டம் நடத்தப்பட்டது, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்றது என்ன? எங்களுடைய பெண்கள் அணி, மகளிர் அணி சார்பாக பெண்களே தலைமையேற்று உலக வரலாற்றில் முதல் முறையாக பெண்கள் பல பெரியார் காலத்திலிருந்து உலகமுக பல்வேறு நிகழ்ச்சி தலைமையேற்றிருக்காங்க. ஆனால் இந்த நாத்திகர் விழாவுக்கு முதல் முறையாக பெண்களே நடத்தக்கூடிய ஒரு நாத்திகர் விழாவாக இந்த நாத்திகர் விழா நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. குறிப்பிட்ட காரணம் இருந்ததா? குறிப்பிட்ட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சாரங்கள் இன்னைக்கு தேவைப்படுது. இது பல வடிவங்களில் நவீனமாக்கப்பட்டு இன்னைக்கு இந்த மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாயிட்டு இருக்கு சமூகத்துல. இன்னைக்கு ஒரு ஒரு அறிவியல் வளர்ச்சியாக வந்துச்சு, நம்ம 2025 தொழில்நுட்பம் வந்துச்சு, எல்லாம் பண்ணாலும் கூட இன்னைக்கு அந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் நாளுக்கு நாள் அது நவீனமயமாக்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக எல்லா ஊடகங்களையும் இன்னைக்கு ஜோசியம், பில்லி, சூனியம், தாயத்து, பரிகாரம், இந்த மாதிரியான விளம்பரங்களும் அது சம்பந்தமான ஒரு செய்திகளும் ஊடகங்களில் நம்ம பார்க்க முடியுது. பல மூட நம்பிக்கை கருத்துகள் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால நம்ம ஏன்னா நீங்கள் மற்ற பிரச்சனைகளை எல்லாம் பேசுறதுக்கு அமைப்பு இருக்கு. நீங்கள் நீங்கள் சுற்றுச்சூழலாக பேசுறதுக்கு அமைப்பு இருக்கு. இன்னைக்கு இது மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அமைப்பு ஒரு வேலைகளை செய்யறாங்க. நாய் பிரச்சனைன்னு சொன்னா கூட நாயை பாதுகாப்புறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. ஆனா உலகத்திலே இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது, சாதி ஒழிப்பது, பகுத்தறிவு பிரச்சாரம்ன்றது அவ்வளோ தேவையான்ற அளவு தானே கேட்கறாங்க. இருக்கு, ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது. இருக்க நம்ம எல்லா நம்பிக்கைகளும் இருக்குன்னா, இப்போ ஜாதி கூட தான் எல்லாருக்கும் நம்பிக்கையா இருக்கு. அவன் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான், அதனால ஜாதியெல்லாம் பார்க்க நம்ம விட்டுற முடியாது இல்லையா? பொது புத்தியில ஒரு விஷயத்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதுக்கு நம்ம எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. மக்கள் எல்லாருடைய கருத்துக்கும் ஆதரவு எதிர்பார்ப்பு கருத்துக்களையும் இருப்பாங்க. நம்ம அதுக்காக அதை எதிர்க்காம இருக்க முடியாது. அது அந்த கான்செப்டே நீங்கள் குறிப்பாக நீங்கள் முதல்ல சொன்னது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தா, இதுக்கு எதுக்குறவங்களாம் முற்போக்கு சேர்ந்தவங்க எதுக்குறாங்கன்றப்ப அது நம்மளுக்கே ஒரு பயமா இருக்கு. ஒரு பாமர மக்கள் இதை எதுக்குறான், நம்பிக்கை உள்ளவன் இதை ஏன்பா எங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்ற, நாங்கள் எங்கள் நம்பிக்கையை நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு எந்த அறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு மக்கள் இதை கேட்குறாங்கன்னு சொன்னால் கூட நியாயம். ஆனால் முற்போக்கு பேசிக்கிட்டு இது தேவையில்லாதது, இதை இது செய்கிறதுனால மக்கள்கிட்ட நீங்கள் அந்நியப்படும்னு சொன்னது எப்படி இதை நம்ம ஏற்றுக்கிறது? ஏன்னா அறிவியல், இந்திய அரசியலமைப்பு சட்டமே அந்த 51H சொல்லுது, அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ அறிவியல் இன்னைக்கு நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். பல சாமியார்கள்கிட்ட போய் பெண்களை கொடுத்துட்டு குழந்தைகளை இன்னைக்கு பல சாமியார்கிட்ட பல பழக்கங்களுக்கு அடிமையாகி குழந்தைகளை பறி கொடுத்த தாய்களுடைய பேட்டியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்கள எந்த நம்பிக்கையில் போகிறாங்க? இந்த மூட நம்பிக்கைகளை இங்கே போனால் எதாவது கிடைக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சாமியாரோட அசுர வளர்ச்சியும் இதுவும் சம்மந்தப்பட்டு தானே போறாங்களே. அதை நம்பி சீடர்களா அவருக்கு சீடா போய் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து அவங்களோட போய் எல்லா பழக்கவர்களுக்கு மாட்டிக்கிட்டு குழந்தைகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இன்னைக்கு வருது. அதுவும் நீங்க சாமியார் கிட்ட போறவங்க அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சாமியார்லாம் கார்பரேட் ஆயிட்டாங்க. எல்லாம் கார்பரேட்ல வேலை பாக்குற, மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிற உயர் நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. பட் அந்த நம்பிக்கைகளை அவன் என்னவா மாத்துறான்றது இருக்குல்ல. அந்த நம்பிக்கை மூலமா அந்த மக்களை என்னவா சொல்ல பிற்போக்கு காலத்தில் திருப்பி எத்துமே அவங்கள சேர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்கள இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது இல்லையா? சமூகத்தில் அது இருக்குது, இல்லாமல் இல்லை. நம்ம இல்லைன்னு நம்மளே சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லி. அதாவது நீங்கள் முன்ன மாதிரி மக்கள் இறைவனை நம்மளுக்கு ஏதாவது தருவான், காப்பாற்றுவான், அதனால் நம்ம இதை ஏதாவது செய்யலாம், செஞ்சால் நம்மளுக்கு ஒரு நன்மை வரும்ன்ற நம்பிக்கை செஞ்சது வேற. ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கையோட மக்கள் இருக்காங்களான்றது வேற. இன்னைக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, அப்படி இருக்கவங்க படிக்கக்கூடாது, எல்லாம்
நம்மளுடைய போன ஜென்ம புண்ணியம், நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும், அறிவியலோட எல்லா பலனையும் அனுபவிச்சுட்டு கடவுள்கிட்ட போறது, அப்படி ஒரு பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்கு இல்லையா? பட் அப்போ வந்து யாரும் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய போன ஜென்மத்தினுடைய பாவம் தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், அதனால வந்து எனக்கு வந்து நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அதை நான் ஏத்துக்கிட்டு போற மனநிலை இல்லையே. இப்போ உடம்பு முடியல உடனே போய் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்கல்ல, அப்பயே வந்து அவங்க கடவுளை மறுக்கிறவங்களும் ஆயிடுறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுற போறான். ஆனா குறிப்பா இந்த நம்பிக்கைகள்ல பாதிக்கப்படுறது நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க என்ன சொன்ன மாதிரி தான், இந்த உயர் ஜாதியா இருக்கக்கூடியவ எவனும் அழகு கொடுத்தது கிடையாது, தீ மிதிக்கிறது கிடையாது, படிச்ச ஒரு அதிகாரத்துக்கு போன எவனும் இந்த மாதிரி வேலை செய்யல. யார் இந்த மாதிரியான நம்பிக்கைகளில் போய் விளையாடி கூட பார்த்தோம், டிவியில் வருது, கை குழந்தைய தூக்கி நெருப்புல ஓடுறாங்க, விழுந்துட்டாங்க ஃபயர் சர்வீஸ். இப்போ வந்து தீமதினால ஃபயர் சர்வீஸ்லாம் நிற்க வச்சு, தீமதி அப்படிதான் நடக்குது. ஃபயர் சர்வீஸ் அவங்க வந்து நின்று பாதுகாப்புக்கு நின்று அப்புறம் ஓடுறாங்க, விழுந்த உடனே காப்பாற்றுறதுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்பாடு செய்ய தான் வந்து, ஏன்னா கோர்ட்டே வந்து அதை மாதிரி சொல்லுது, இது மாதிரி முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடக்கூடாது, அதுக்காக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லி, ஏன்னா பல இடங்களை தடை செஞ்சாங்க. அப்போ அப்படியான நம்பிக்கைகளை வந்து இன்னைக்கு பார்க்குறோம். அது நம்ம டிவிலே பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் என்னென்னலாம் நடக்குதுன்றது. அப்போ நான் சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை, அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரியார் இயக்கம் மட்டும்தான் இதை செய்ய முடியுது, இதை பேசுது. அப்போ எங்களுக்கு இந்த கடமை இருக்கு. பெரியார் காலத்தில் வந்து இதை செஞ்சாரு. அந்த காலத்தில் மக்கள்லாம் இப்படி வந்து தன்னுடைய சேர்த்து வச்ச பணங்களை நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பாருங்க, அவனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, மாசத்துல ஒரு நாள் அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, ஏதோ ஒன்று வந்து இந்த நம்பிக்கையின் பேரால சொல்லி மக்களுடைய பொருளாதாரம், பெரியார் தான் கவலைப்பட்டார். ஏன்னா உன்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் நீ எத்தனை ஒரு விஷயம் செஞ்சால் உன் பிள்ளைகள் படிப்பை எப்படி பண்ணுவேன், உன் குடும்பத்தை நடத்தி எப்படி பண்ணுவேன், இப்போ இவ்வளோ பண்டிகைகள் வருஷம் ஃபுல்லாக உனக்கு பண்டிகை வச்சு தின்னு வச்சு பாப்பாலாம் சம்பாதிச்சு இதனால பணம் அடிக்கிறான், உனக்கு என்ன இருக்கு, நீ ஏன் அந்த நம்பிக்கைகள்லாம் போய் செலவு பண்ணிட்டு இருக்க, நீ பாப்பானை பார்த்து வாழ கற்றுக்குன்னு சொல்லியிருக்காரு பெரியார். பாப்பான் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழு, அவன் எவ்வளோ எளிமையாக வாழ்றான், அவன் இதெல்லாம் செய்கிறானா, அவன் இதெல்லாம் செய்யறது இல்லையே, ஆனால் அவன் நல்லா இல்லையா, நீ ஏன் போய் இப்படி உன் பணத்தெல்லாம் விரியம் பண்ற, இந்த நம்பிக்கைகள்லாம் எதிரான்னு பெரியார் அன்னைக்கு பேசியிருக்காரு. அன்னைக்கு அவர் செஞ்சாரு. அதை இன்னைக்கு வந்து பெரியார் இயக்கம் தான் இந்த விஷயங்களை செய்யுது, வேற எந்த மூமெண்ட் இதை செய்யறது இல்லையே. இப்போ அப்போ வந்து நான் தேவை இருக்கு நம்ம செய்யறோம். அது முதன்மையா வந்து இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு எளிய மக்களுக்கு அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்க மக்கள் தான் அதிகமா இதுல ஈல்ட் ஆகுறாங்கன்றது சொல்றீங்க. நீங்க களத்துல போய் பாக்குறதும் அவங்கதான், அவங்க கிட்ட எப்படி ரியாக்ஷன் இருக்கும்? நீங்க சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் கிண்டல் பண்றது ஆர் பார்க்கறது அவங்க எப்படி உங்களை பார்ப்பாங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன பாத்தீங்கன்னா, நல்ல நம்பிக்கை உள்ளவங்க கூட பெரியார் வந்து அவங்க என்ன நம்ம மக்கள் நினைப்பாங்கன்னா, பெரியார் ஏகனா நம்ம நம்பிக்கைக்கு எதிராக பெரியார் பேசியிருக்காரு, ஆனா நம்ம உரிமைக்கு அவர் தான்டா போராடி இருக்காரு அப்படின்ற மக்கள் உங்களையும் அணுகுறாங்க. அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க, பெரியார் அப்படிதான் நினைப்பாங்க. அதனால பெரியார் இயக்கம் நம்ம எங்க இவ்வளவு பிரச்சாரம், கோயில் பக்கத்துல கூட்டம் போடுவீங்க, கோயிலே எங்களுக்கு மைக் செட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்க கரண்ட் இல்லைன்னா கோயில்ல இருந்து மைக் செட் கேட்டு வாங்கி, கரண்ட் கேட்டு வாங்கி நடத்திருக்கோம். ஊர் மக்கள் வந்து இப்போ மந்திரமா தந்திரமான ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம், அது அறிவியல் விளக்கம், சாமியார்கள் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு அறிவியல் நிற்கும். இந்த லிங்கம் வர வைக்கிறது எப்படி, விபூதி வர வைக்கிறது எப்படி, அவன் எப்படி வந்து அவங்களை ஏமாத்துறான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சாரத்தில் தோழர்கள் செஞ்சுட்டு இது வந்து சக்தினால செய்யலாம், இது இப்படிதான் செஞ்சன்றதை விலக்கி காட்டுவாங்க அவங்களுக்கு. இப்போ மக்களுக்கு வந்து இந்த அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணுன்றதுக்காக இது வந்து நான் இப்படி தான் வர வச்சேன், விபூதி இப்படி தான் வர வச்சேன், நான் லிங்கத்தை இப்படி தான் வர வச்சேன், இந்த ரூபா நோட்டை இப்படி தான் வர வச்சேன், இது சக்திலாம் கிடையாது, இது ஒரு ட்ரிக்கு, மேஜிக்கு, இதை காட்டி இதே நான் வந்து ஒரு காவி சட்டை போட்டு ஒரு மாலை போட்டு பட்டை போட்டிருந்தேன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் நான் வசூல் பண்ணியிருப்பேன். இப்போ ஆனால் நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், இது மாதிரி யாருன்னா வந்து சாமியாருக்கு மட்டுமே வர வைக்கிறான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றோம். அப்ப என்னன்னா மக்கள் நினைப்பாங்க நம்மளுக்கு நல்லது சொல்ல தான் வந்திருக்காங்க, நம்ம இப்படி ஏமாறக்கூடாது, ஆதரவு தான் இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எதிர்ப்பு கிடையாது. இப்போ நீங்க வந்து இந்தியாவில் வந்து பல மாவட்டம் இந்த தபோல்கர் போன்றவர்கள்லாம் வந்து மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு பேசினதுனால அவர் கொண்டு இருக்காங்க. ஆனால் திராவிடர் கருத்துக்காரன் இது மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க. பெரியார் 94 வயசுக்கு சாவர வரைக்கும் பேசினாரு. அவர் இறந்து 50 வருஷமா நாங்கள் இந்த பிரச்சாரத்தை பண்றோம். ஒரு இடங்களோட ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொண்டாங்க, இந்த நம்பிக்கை பேசினால அவங்கள வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு எங்கேயுமே நடந்தது கிடையாது. இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே ஒரு ஆதரவா மக்கள் ஆதரவோட பிரச்சாரமாக தான் இந்த பிரச்சாரம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு எதிர்ப்புலாம் பெருசா மக்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா பெரியார் இயக்கம் இதோட சேர்ந்து நாங்கள் அது மட்டும் இல்லை, இந்த பகுத்தறிவோட பேசி நிறுத்திடுறது கிடையாது. அவங்களுடைய பாப்பனுடைய உரிமைகள்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி போகுது, உங்களுடைய படிக்க வைக்கணும், இடஒதுக்கீடு உங்களுடைய உரிமை, அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து இணைச்சு செய்யறோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது மட்டும் கிடையாது, இது அது ஒரு பிரச்சாரம் பண்ணாலும் அது கூட இணைச்சு அன்றைக்கி சமூகத்தில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையும் பெரியார் இயக்கம் தானே போய் போராடுது. நாங்கள் இதோட பேசி இதோட நிறுத்தியிருந்தோன்னா மக்கள் அதை இது பண்ணிடுவாங்க. பட் அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுற நேரங்களில் என்னென்ன மாதிரியான கல்வி உரிமையாட்டும் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்கு வந்து பெரியார் இயக்கம் தானே போராடுது. அப்போ அவங்க வந்து அதையும் ஏற்றுக்கிறாங்க, அதையும் பேசுகிறோம், அதையும் எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி அப்படி பார்த்தா பெரியாருடைய முன்னில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் போன்றவங்க, அண்ணா போன்றவங்களாம் பெரியார் கூட வந்து தானே இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சியை வந்து சிறப்பாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல.
அவங்களும் பெரியாரிஸ்ட் தானே. அவங்க கடவுள் நம்பிக்கை, கலைஞர் வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவர், அண்ணாவும் சொன்னவர். அவங்கள மக்கள் ஓட்டு போட்டு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கல்ல. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அது இதை பேசுறதுனால ஓட்டு போட மாட்டாங்கன்னு கிடையாது. ஏன்னா அது ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னி வரைக்கும் வந்து இது ஜெயிச்சுட்டு இருக்கோம். அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்பிக்கைன்றது வேற. அப்போ மூட நம்பிக்கைகள்ன்றது நம்பிக்கை அவங்கவுங்க தனி மனப்பர் சார்ந்தது. அதை நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. நீ எந்த சாமியை கும்பிடக்கூடாது, நம்ம யாரும் கட்டாயப்படுறது கிடையாது. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் மூலமாக நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பல பேர் வந்து பொருளாதார ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த செவ்வாதோஷம் போன்ற விஷயங்களெல்லாம் வந்து இப்போ நம்ம பேசிதான் ஆகணும். செவ்வாதோஷம் எத்தனை பெண்கள் திருமணமாக வந்திருக்காங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி பெரிய விஷயம். எவ்வளோ குழந்தைகளை நரபலி கொடுத்துருக்காங்க. நரபலி கொடுக்குறாங்களா இன்னி வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்களே. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய நீங்கள் இது மாதிரி நரபலி யாரும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை இந்த பேசுகிறவங்களாம் வந்து உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? அப்போ நரபலி கொடுக்குறது இன்னும் இருக்குல்ல சமூகத்தில். பல இடங்களில் நரபலி கொடுத்தா நம்ம கேள்விப்படுறோம், செய்தி ஆகுது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யார் பேச, பண்பாட்டு தளத்துல செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. குறிப்பாக செஞ்சு ஆகணும். நீங்கள் பிஜேபியை எதுக்குறோம், இந்துத்துவா எதுக்குறோம்னா அப்படி கிடையாது. பண்பாட்டு தளத்துலேயும் அதை எதுக்கணும். பண்பாட்டு தளத்தில் அது என்ன மாதிரியான விஷயங்களை வச்சுக்குது? பெண்களை தானே அது, குறிப்பாக பெண்களை வந்து மையப்படுத்தாங்க. இந்த மூட நம்பிக்கை எல்லாமே இருக்கு. பெண்களை அதை வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரானது அந்த மூட நம்பிக்கை எல்லாத்தையும் வச்சிருக்கான். தோஷமாகட்டும், எந்த விஷயமாகட்டும், அது பெண்களுக்கு எதிராக தான் இந்த இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கைகள் எல்லாமே அப்படி தான் வச்சிருக்கான். அப்போ வந்து நம்ம அதை பேசி தானே ஆகணும். இப்போ இன்னைக்கு படித்த பெண்கள் கூட சில பேர் கோயிலுக்கு போகிறாங்க, பக்தியாக இருக்காங்க, அது வேற. இருக்காங்க, எல்லாருமே அந்த நம்பிக்கையில் இருக்காங்க, அது வேற. ஆனால் அது ஒரு படி மேலே போய் இன்னைக்கு வந்து எக்ஸாம் போகிறப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் கல்வியில் பார்த்துங்க. இப்போ ஒருத்தன் அந்த எம்ஜிஆர் நகருடைய பள்ளியில் போய் ஒருத்தன் மகாவிஷ்ணு அவன் போய் என்ன பேசுகிறான்? இப்போ தமிழ்நாடு தானே அது நடந்தது. பள்ளி குழந்தைகிட்ட போயிட்டு நீ போன ஜென்மத்தில் வந்து ஒரு கண்ணு தெரியலன்னா அவர் வந்து பாவம் பண்ணவர் அப்படின்றது ஒரு குழந்தைங்க மத்தியில் அறிவியலுக்கு எதிராக போய் பேசுகிறான். அப்போ வந்து இதுக்கு எதிராக நம்ம குழந்தைங்க மத்தியில் என்ன இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் ஒரு 4 தீர்மானம் போட்டிருக்கோம். இதில் முக்கியமான 4 தீர்மானங்கள். மூடநம்பிக்கை சட்டம் கொண்டு வரணும். குறிப்பாக பெண்களை சடங்கு வந்து யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் பெண்களுக்கு அதிகம். இப்போ ஒரு கணவன் இறந்துட்டா வைங்களேன், சாவாண்டி உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க? புடவை கட்டி, பூ வச்சு, பொட்டு வச்சு, வளையல் போட்டு அந்த இடத்துல அது எல்லாத்தையும் பறிக்கிறது, உடைச்சி. அது எவ்வளோ பெரிய ஒரு தனி உளவியல் வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அந்த பண்பாடு தளத்தில் நீங்கள் அதை செய்யக்கூடாது. அந்த பெண்கள்ன்ற ஒரு தீர்மானம் போட்டுருக்கோம். எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. இதை யார் பேசுங்க? எந்த அமைப்பு பேசுது இதை? அப்போ ஒரு பெண்ணை வந்து இது ஒரு பொண்டாட்டி சத்துல ஒரு புருஷனை அப்படி உட்கார வச்சு நீங்கள் என்ன அந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் செய்கிறீங்களா? இல்லையே. அப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சடங்குகளை நீங்கள் செய்யக்கூடாது. அவர் தனி மனித உளவியல் பிரச்சனை இருக்குது. இது பெண்களுக்கு எதிரானதும் கூட, அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். பள்ளி கல்வித்துறையில் வந்து நீங்கள் வந்து அறிவியலை கொண்டு வரணும். அதில் வந்து நீங்கள் வந்து பாடத்திட்டங்களை வந்து அறிவியல் பாடத்திட்டங்களை வந்து இந்த மாதிரியான பில்லி சூனியங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மூட நம்பிக்கையான கருத்தில் பாடத்திட்டங்களை கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். இப்போ இது மாதிரியான விஷயங்களை தான் இந்த மாநாட்டில் போடப்பட்டிருக்கு. ஏதோ அழகு ஊற்றிட்டு இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி கிடையாது. ஒரு அறிவியல் பூர்வமாக சமூகத்தில் அடுத்தது என்ன செய்யணும், அதுக்கான திட்டங்கள். பண்பாடு தளத்தில் ஒரு முக்கியமான வேலையை இதை செய்யறோம். இது வேற எந்த அமைப்பும் செய்ய மாட்டாங்க, நாங்கள் தான் செய்வோம். அப்போ செய்யறவங்களை வந்து நீங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்காவது இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இதுவாக இருக்கு, கம்மியாக இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து செய்யப்படுறதுனால தான். இப்போ நீங்கள் இது எதுவுமே செய்யல வைங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக சீமான் போன்றவங்களாம் ஒரு காலத்தில் நாத்திக கருத்து பேசினாரு. ஆனால் இன்னைக்கு என்ன, அவர் வீரத்தமிழ் முன்னேறி வச்சுட்டு மாநாடுகளில் வந்து சாமி ஆடுறதை வந்து ஒரு கட்சி செய்யுமா? எங்கேயாவது சீமான் செய்கிறாரு. ஒரு மாநாட்டில் வந்து அவங்க வீரத்தமிழ் முன்னேறி மாநாட்டில் சாமி வந்து ஆடுறாங்க மாநாட்டில். அப்போ இது எவ்வளோ அறிவியலுக்கு எதிரானது, ஒரு கட்சியுடைய மாநாட்டில் ஆடுற அளவுக்கு. அப்போ இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயில் எல்லா கோயிலும் ஆடி மாதம் வந்துச்சுன்னா பார்த்துங்க. நீங்கள் இவங்க சொல்கிறாங்களே நம்பிக்கைலாம் இல்லைன்னு. நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆடி மாத திருவிழாவில் எல்லா அம்மன் கோயிலையும் தூங்க முடியாது, பால் கூட எடுப்பாங்க, வேலு குத்துவாங்க, தீ மிதிப்பாங்கன்றது சென்னை நகரங்களில் சந்துக்கு சந்து நடக்கும். அப்போ அதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. தீ மிதிக்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே நடக்குது. கிராமங்களும் சொல்ல தேவையில்லை. ஆடி திருவிழா கிராமம் ஃபுல்லாக எல்லா அம்மன் கோயிலில் எல்லா கோயிலும் கூழ் ஊத்துறதுலேருந்து தீ மிதிக்கிறது எல்லாமே நான் வருஷம் நடத்திட்டு தான் இருக்காங்க. யாரும் அந்த நம்பிக்கையை விட்டுட்டு அப்படின்றது போகாம செய்ய வேண்டிய தேவை இருக்கு. கேள்வி சமூகத்துல இருக்கு. நீங்க இந்த பண்பாட்டு தளத்துல இந்த வேலையை செய்யணும் அப்படின்றத சொல்றீங்க. நீங்க யாருக்காக வேலை செய்யறீங்களோ அந்த மக்களும் உங்களை வந்து அங்கீகரிக்கிறாங்க. இப்போ இதை எதையுமே பார்க்காம வெளியே இருந்து வர கமெண்ட்ஸ் இருக்குல்ல சமூக வலைதளங்கள்ல வந்து, இப்ப இது தேவையா, மக்கள்கிட்ட இருந்து நீங்க அந்நியப்பட்டுருவீங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு முற்போக்கு பேசக்கூடிய நபர்களே பேசுறதை எப்படி பாக்குறீங்க நீங்க? மக்கள்கிட்ட போவாதனால இது வர பிரச்சனை தோழர். மக்கள் அன்னாட சந்திக்கிறவன், மக்கள்கிட்ட போய் அன்னாட பேசுறவங்க தான் அதோடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் இவங்க உட்காந்துட்டு செல்ஃபோனில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் எழுதுறது வந்து ஈஸி. நீங்கள் இப்படி கருத்தை சொல்கிறதுனால, அதாவது குறிப்பாக இருக்காங்க இது ஏன்னா எதிர்த்து பேசிட்டேன்டா அப்படின்னா ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆட்களாக அவங்க இருக்காங்க. பட் களத்தில் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் நேரடியாக களத்தில் போய் ஒரு பிரச்சாரத்தில் பார்க்குறோம்.
ஒரு சாதி போய் பிரச்சாரம் போயிருக்கோம், எல்லா உரிமைகளுக்கான பிரச்சாரம் போகிறோம். எவ்வளவு கஷ்டம் களத்துல போய் வேலை பார்க்குறது. அது ரொம்ப வந்து மக்கள்கிட்ட ஆதரவு வந்து குறைவாக தான் தோழர் இருக்கும், மக்கள்கிட்ட ஆதரவு குறைவாக தான் இருக்கும். அது ஒரு சில மக்கள் வந்து ஏற்றுக்கிட்ட மக்கள் ரொம்ப ரேர் நம்மளுக்கு இது. ஆனால் நாங்கள் வந்து இப்போ செய்கிறப்போ இப்போ குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையை விட எங்களுக்கு என்னன்னா, இந்த சாதி ஒழிப்பு பிரச்சாரம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் கடுமையான எதிர்ப்பு வரும். நீ நம்பிக்கை எதிராக கூட எங்களுக்கு மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தில் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜாதி வேணான்னு சொல்லிட்டு பிரச்சாரம் போனீங்கன்னா கடுமையான தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த சாதிய உணர்வுகளோடு இருக்கவங்க பிரச்சாரம் பண்ண முடியாங்க, தடுப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அனுமதி காவல்துறை அனுமதி மறுக்கப்படும். களத்தில் வந்து வேலை செய்கிறப்போ ஒரு பிரச்சனையில் ஒரு ஏரியாவில் போய் நம்ம ஃபேஸ் பண்ணுறப்போ புது அனுபவங்களாக இருப்பான். இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறப்போ அவனா சொல்லிட்டா, நீங்கள் திராவிடர் கழகத்தில் ஒருத்தர் நம்ம அமைப்பில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அந்த நம்புங்கள் அறிவியலை நம்பாதீங்க சாமியார் தலைப்பு, பிரச்சார பயணத்தோடைய தலைப்பு வந்து நம்புங்க அறிவியலை நம்பாதீங்க சாமியார். இந்த வாகனத்தில் இந்த குழந்தைகளை தீயில போடுறது இது மாதிரியான ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தது. பிஜேபியில் வைரவேல்னு சொல்லி வடலூர் மாவட்டத்தில் சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து வண்டியை பார்த்து யார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண போகிறோம், எங்கள் ஊரில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாரு. ஏன் செய்யக்கூடாது, நான் பர்மிஷன் வாங்கி வந்திருக்கேன், நீங்கள் எது இருந்தாலும் போலீஸுக்கு பேசுங்க, எங்ககிட்ட வந்து நீங்கள் இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ உள்ளூரில் அதே திராவிட நம்ம அமைப்பில் சேர்ந்த அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க. ஆனால் எங்கன்னா இருக்கேன், மேலே ப்ராப்ளம் இருக்குது வாங்கண்ணே வந்துட்டார். யார் உமா பிரச்சனை பண்ணதுனார், இது அவர் தானே அப்படின்னு அவனை கூப்பிட்டார். ஏப்பா எங்கள் பிரச்சனை நீ பண்ணக்கூடாதுன்ற, அண்ணே நீங்கள் தீக்கால இருந்தாலும் நம்மால்ண்ணே நீங்கள் பண்ணுங்க, நீங்க தீக்கால இருந்தாலும் நம்மால்ண்ணே நீங்க பேசுங்கண்ணே, வெளியூர்கார யாரும் பேசக்கூடாது. அவன் நான் என்னென்ன ஜாதின்னு அவனுக்கு தெரியல, அவனுக்கு அவன் சொல்றான். அப்போ அவர் தலையில வச்சுக்கிட்டாரு, பாருமா அவங்க இப்படிதான் இருக்காங்க, நான் என்ன பண்றது, நீ அதெல்லாம் நீ சொல்லாதப்பா, யார் நாங்கள் பேசுறோம்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. இப்போ இப்படியான மனநிலை மக்கள் இருப்பாங்க. அப்புறம் நாங்கள் பேசுனதை கேட்டு அவரே வந்து எங்களுக்கு டீலாம் வாங்கி கொடுத்தாரு, அந்த எதிர்த்தவரே டீ வாங்கி கொடுத்தாரு. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் பார்ப்பனுக்கு இந்த இது மாதிரியான செய்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டார். அப்போ நம்ம பிரச்சாரங்களில் பல தோழர்கள் அடிச்சிருக்காங்க, கை உடஞ்சிருக்கு, இது மாதிரி உசிலம்பட்டில் ஒரு இடங்களில் பல இடங்களில் தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த ஜாதி ஒழிப்புன்றப்போ கொஞ்சம் அதில் அப்போ இந்த ஜாதி ஒழிப்புலாம் எங்கேருந்து வருதுன்னா இந்து மதத்தில் தானே வருது. பெரியாருடைய நோக்கமே இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு, இந்து மத ஒழிப்புலாம் எங்கன்னா அடிப்படை வந்து சாதி ஒழிப்பு தான். அடிப்படையாக நீ சாதியை அவர் பேசுகிறப்பெல்லாம் சொல்லிட்டான், இது வந்து மதத்தில் நீ வந்து மதத்தை நீங்கள் எதுக்க முடியாதுட்டான். அப்படின்னா அந்த மதமே எனக்கு வானானாரு. அப்போ மதத்தில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, கடவுளால் படைக்கப்பட்டது. அப்போ நீங்கள் வந்து அப்படின்னா அந்த கடவுளே எனக்கு தேவையில்லை, மனுஷனை பெருகிறது அந்த கடவுள் தான், அந்த கடவுளே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இறுதியாக தான் பெரியார் வந்து கடவுள் மறுப்பே பேசினார். அதுக்கு முன்னாடி அவர் கை வச்சது ஜாதியை தான், சமூக நீதி, ஜாதி, பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனர் இல்லாத இயக்கம், இதை தான் ஆரம்பிச்சாரு. ஆனால் அது படிப்படியாக எங்கே போச்சுன்னா இவன் எல்லாம் எங்கே பாதுகாப்பாக போயிட்டான்னா மதத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டான். மதத்தை எதுக்குறப்ப நீ சாமி வந்து இதை படித்தது, கடவுளே பிரம்மாவை தான் இதை படித்தாரு, அப்போ நீங்கள் வந்து இதை மதத்தை எதுக்க முடியாதப்போ அப்படி எப்போ ஒரு கடவுள் வந்து மனுஷனை வந்து ஏற்றத்தோட ஒருத்தனை கீழானவன் ஒருத்தன் மேலானவன் படைப்பான் அப்படின்னா அந்த கடவுளே இல்லை அப்படின்றத வந்து பெரியார் வந்து அமைப்பு 25 சுயமரியாதை இயக்க ஆரம்பித்தாலும் கூட இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையை சொன்னது வந்து 53 தான் வந்து இங்கே இப்போ கூட அந்த வீடியோ வந்தது. அந்த ஊரில் தான் வந்து அறிவிக்கிறார், கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்ன்ற அந்த வாசகமே அவர் ஆரம்பிச்சு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு தான் அந்த தத்துவத்துக்கே வராரு. அப்போ பேசிக்காக பெரியார் மூவ்மெண்ட்ன்றது ஒரு சாதி ஒழிப்பு மூவ்மெண்ட் தான். அது எவால்வ் ஆகி ஒரு படிப்படியாக போகிறப்ப அது இப்போ பெண் உரிமை பேசுகிறாரு, அது ஒரு 5 விஷயத்த சொல்கிறாரு. பெண் விடுதலை, இப்போ சாதி ஒழிப்பு, இந்த தீண்டாமை ஒழிப்பு, இது கல்வி, இந்த மாதிரியான 5 விஷயங்களை பெரியார் சொன்ன பின்னால் அப்போ வந்து இப்போ பாப்பான்லாம் அது எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்ப்பன இல்லாத இயக்கண்டி எல்லாரும் படித்து எல்லாம் வேலை வந்த அப்புறமா பெரியார் வந்து இன்னைக்கு எல்டாகி ஒன்றுனா வந்து ஒரு இந்த மூட நம்பிக்கைன்ற கருத்தையும் அவர் வந்து பேசுகிறார். இதனால் வந்து விரயம் தான், மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கைலாம் தேவையில்லைன்றதை வந்து பெரியார் கடைசியாக சொல்கிறார். அப்போ இதை பேசுறது பெரியார் மூவ்மெண்ட் மட்டும் தானே பேசுது, இன்ன வரைக்கும் அவங்க இப்போ எதிர்க்கிறவங்க இந்த பெரியார் மூவ்மெண்டால பலன் பெற்ற ஒரு பெரும் கூட்டம் தான் இதை பண்றாங்க. ஆமா, அது அவங்க எதுக்குறாங்க, அது என்ன அறியாமை அப்படின்னு தான் பார்த்து. ஆமா, அவங்கள நம்ம வந்து கன்சல்ட் பண்ண, அது வந்து அவங்களுடைய கருத்து வந்து ஒரு மக்கள் கருத்தை நம்ம எதுக்கு தேவையில்லை. வந்து சும்மா சொல்றாங்க. இப்போ எதுக்கத்தாலும் வந்து எதை செஞ்சாலும் அதுல வந்து ஒரு குறைய கண்டுபிடிக்கிறோன்றது இருக்குது. சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ இந்த பெரியாரை பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து ஜாதி இந்துக்கள் எதுக்குறான், ஜாதி இந்துக்கள்லாம் சொல்றாரு. பெரியார் வந்து ஜாதியெல்லாம் கெடுத்துட்டாரு, எல்லா ஜாதிக்காரனும் வந்து இது வந்துட்டான்னு ஜாதி இருந்துக்கான். பாப்பான் பெரியாரை தொடர்ந்து எதிர்த்துட்டே வந்தான், ஏன்னா அவனுடைய உரிமைகள்லாம் பறிச்சுட்டாரு அப்படின்னால பார்ப்பனா எதுக்குறாங்க. இன்னைக்கு 90 பின்னால தலித் மூவ்மெண்ட்ல சிலர் பேர் வந்து பெரியாரை எதுக்குறாங்க. தலித்துகளுக்கு அவர் ஒன்றும் செய்யலை, தலித்துக்கு எதிரான ஒரு பெரியார்னு ஒரு சிலர் பேசுறாங்க. அப்போ தமிழ் தேசிய நீ சீமான் போன்ற என்ன பேசுறாங்க, பெரியார் வந்து தமிழருக்கு எடுத்துட்டாரு, திராவிடம் பேசி தமிழர்கள்லாம் ஒற்றுமை பேசுறாரு. அப்போ பெரியார் தமிழ்நாட்டில் யாரும் தான் வேலை செஞ்சாரு, நீ எல்லா முன்னிலையும் எல்லாம் எதுக்குறான். அப்போ பெரியார் இன்னைக்கு 50 வருஷமா அவர் ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டே இருக்கிறார். விமர்சனத்தினாலே வளர்ந்தாரு, விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறார் இன்னைக்கு இருக்கு. அதனால பெரியாருடைய இயக்கங்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் வந்தது. அதனால இந்த மாதிரி விமர்சகங்களை நம்ம பெற்றாலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊரில் வீடியோ நீங்க பாருங்க, எல்லாம் படிச்ச இளைஞர்கள் தான், பெண்கள் உட்பட ஆண்கள் இளைஞர்கள் தான் கூட்டம். அந்த கூட்டம் பெண்களே வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு
காலேஜ் படித்த பெண்கள் குடும்பமாக வந்து ஒரு இளைஞர் அடுத்த தலைமுறை வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து வெறும் உதிரிகள், அவங்க வந்து ஒரு மூமெண்ட் கிடையாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு இயக்கமாக அந்த நடத்துறது தான் தெரியும் அதோட கஷ்டம். உதிரியாக இருக்கவன் என்ன வேணா பேசலாம். இப்போ எனக்கு தனி மனிதராக வந்து நான் 1000 கருத்து எனக்கு இருக்கும். ஆனால் ஒரு இயக்கம் நடத்துறதுன்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு உருவாக்கி ஒரு மூமெண்ட்டாக அதை நடத்த தேவையில்லை மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பற்றுவீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அப்படிலாம் இது வந்து இதுவே ஒரு தப்பான மூட நம்பிக்கை. இந்த கருத்தே ஒரு மூட நம்பிக்கை. அப்படி கிடையாது. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இது யாருக்காக பேசுறாங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. மக்கள் வந்து இப்போ எனக்கு என்ன வேலை இருக்கு, எனக்குன்னா நாங்கள் இந்த இயக்கத்தில் இருந்தால் எங்களுக்கு பதிவு வர போதா, பிரமாணம் போதா, என் குடும்பத்தை விட்டு நாங்கள் குழந்தைய விட்டு 10 நாள் 15 நாள் வண்டி ஏற்றுக்கிட்டு ஊராக போய் இதை பெரியார் அதானே செஞ்சாரு. ஏதாவது பதவி கிடைச்சதா பெரியாருக்கு? பெரியார் ஏதாவது ஒரு பதவியில் இருந்தாரா? இருந்த பதவியை தூக்கி போட்டு ஒரு சமுதாய இயக்கத்தில் ஒரு அரசியல், அதாவது ஓட்டு வாங்குற அரசியலுக்கு போகாத ஒரு சமுதாய இயக்கமாக நீ வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த பலமும் இல்லையே. நாங்கள் எந்த எதிர்பார்க்கல. மக்கள் நாளைக்கு எங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் பயந்தா தான் நாங்கள் போய் இது செய்யாமல் இருக்குது. மக்களே நாங்கள் போய் நாளைக்கு ஓட்டு கேட்க போகிறோமா, இல்லை ஏதாவது பதவி வர போகிறோமா? அதனால் மக்கள் எங்களுக்கு இந்த நம்பிக்கை எதிராக பேசுறதுனால எங்களுக்கு ஏதாவது துட்டு தர போகிறோன்னா எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. எங்கள்கிட்ட இயக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் அந்த சமுதாயத்தை மாற்றணும். எனக்கு பெரியாராக தான் சொன்னார், உலக மக்களை போல மானமும் அறிவுள்ள மக்களை மாற்றுறன்ற பணியை நான் செய்கிறேன். ஏன் இதை செய்கிறது எனக்கு தகுதி ரீதியாக கூட இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த பணியை செய்கிறது வேறு யாருமே வரல, அதனால் என் தலைமையில் போட்டு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு பெரியார் சொன்னார். அது அந்த கான்செப்ட் தான். இதனால் எங்களுக்கு எந்த பலனும், இது செய்யறதுக்கு யாருமே வரலையே, அப்போ இதை செய்யறது நாங்கள் தான் செய்கிறோம். இதனால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு தெரியும். ஏன்னா நாளைக்கு நான் மக்கள்கிட்ட போய் நாங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. தேர்தல் நிற்க போகிற வார்டு கவுன் மெம்பரோட நாங்கள் நிற்க போகிறது கிடையாது. அப்புறம் எங்களுக்கு வீட்டில் எதிர்ப்பு இருக்குது, இந்த கொள்கையை பேசுனால எங்கள் ஜாதியில் எதிர்ப்பு இருக்குது. என்னடா நம்ம ஜாதியில் பிறந்தவன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான், ஜாதி இல்லைன்னு பேசுகிறோம். சமுதாயத்தில் எங்களை வர புறக்கணிக்கிறாங்க. குடும்பத்தில் எங்களுக்கு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இப்படிலாம் போகிறீங்களே, சம்பாதிக்காமல் வாழ தெரியாமல் இருக்கும். சமுதாயத்தில் புறக்கணிப்பு, குடும்பத்தில் புறக்கணிப்பு, இவ்வளோ புறக்கணிப்பு ஏற்றுக்கிட்டு நாங்கள் இந்த சமுதாயத்தில் போய் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. இந்த விஷயம் வந்து எங்களுக்கு பொருட்டு கிடையாது. இதெல்லாம் விமர்சனங்கள் வரட்டும். நீங்கள் வந்து விமர்சனங்களை ஒரு நியாயமான விமர்சனமாக வைங்க, அதை நாங்கள் பதில் சொல்ல தயார். இது செய்யறதுனால என்னன்னா, அப்போ சமூகத்தில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் சமூகத்தில் இதெல்லாம் இல்லை, நீங்கள் வீணா இதை சரின்னு சொல்ல நாங்கள் ஏற்றுக்கிறோம். சமூகத்தில் இதில் எவ்வளோ இருக்குது, எல்லாம் நடந்து தானே இருக்குது. ஒரு நாளும் செய்தித்தாளில் பார்க்குறோம், ஊடகங்களில் பார்க்குறோமே. அப்போ இதை பேசுறதுக்கு யாருமே, நீங்கள் எந்த அமைப்பு பேசுது? இதை எந்த அமைப்புமே பேசலை. முற்போக்கு அமைப்பு கூட பேசலை, யாரும் பேசலை. இது நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த கருத்து வந்து இன்னைக்கு தேவைப்படுறதுன்றது வரைக்கும் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். அதனுடைய தேவை இருக்குது. இப்போ முறைகளில் சின்ன சின்ன தப்பு இருக்கலாம், செய்கிற முறையில். இப்போ நாங்களே எங்களை வருத்திக்கிட்டு சொல்கிறோம். இது கொடுமை என்னன்னா, அவனாவது பக்தியில் குத்திக்கிறான், எங்களுக்கு பக்தி இல்லடா எதுவும் இல்லடான்னு சும்மா நாங்கள் தோலை வெட்டு போய் குத்தி அவனுக்கு வலியை சொல்லி எங்களுக்கு வலியோட எங்களுக்கு வலிக்குங்க. உண்மையாலும் அது வலிக்கும். பக்தியா வலிக்கும். நான் 3 வாட்டி குத்திருக்கேன். நாக்கில் ஒரு வாட்டி குத்திருக்கேன், இங்க 2 வாட்டி குத்திருக்கேன். இப்போ என்னன்னா, அவனாவது இதை குத்துறதுனால எனக்கு நாளைக்கு பின் பலன் ஏதோ அடைவேன், எனக்கு வந்து கடவுள் ஏதோ செய்வான்ற நம்பிக்கையில குத்துறான். நான் இதெல்லாம் எதுவுமே நான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு குத்துறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வலி இருக்கும், அவனுக்கும் வலிக்கும். குத்துறப்ப எனக்கு தான் வலிக்கும். அவன் வந்து அரோகரான்றான், எங்க தோழர்கள் குத்துறப்ப கடவுள் இல்லை கடவுள் இல்லை, அந்த வலியை தாங்கிறதுக்கு கடவுள் இல்லைன்னு குத்துவாங்க. அது வந்து அந்த அந்த மொத்தமாக கத்துறப்ப அந்த வலி பெயின் கொஞ்சம் இருக்காங்க. அது அவன் அரோகரான்வான், நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அவ்வளோதான் வலி. ஆனால் உண்மையிலே வலிக்கும். எங்களை வருத்திக்கின்னு குத்திக்கின்னு இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது மனித சக்தி தான், இது கடவுள் சக்தி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறது நாங்கள் ஒருத்தன் வலியை தாங்கின்னு செய்கிறோம். அது நீ உக்காஞ்சிட்டு நீ வந்து அதை நீ வந்து குத்தி பார்த்து தெரியும் உனக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் வலியை தாங்கின்னு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்றுறோம். இப்போ நீங்கள் அது வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க அந்த ஊர்வலத்தை, நின்று பார்க்குறாங்க, யாரும் எதுக்கலை. ஜனங்கள் வந்து இப்படி ஒரு முழக்கம், அது என்னங்க கடவுள் இல்லை, தீச்சட்டி இங்கே மாரியாத்தா எங்கே, அதாவது தீச்சட்டி இருப்போ மாரியாத்தா தானே வரணுவாங்க. இப்போ தீச்சட்டி சாமியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி சாதாரணமாக தூக்கிட்டு வருது. தீச்சட்டி இப்படியான முழக்கம் வைக்கிறப்ப கூட மக்கள் என்ன பண்ணுறாங்க, நின்று ரசிக்கிறாங்க, அதை பார்க்குறாங்க, அந்த முழக்கங்களை பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் குறிப்பாக என்னன்னாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்க நாட்டில் அப்படின்றது மக்கள் காட்டுறோம்ல. சாமி இல்லைன்னு சொல்லி இவ்வளோ பேர் இதை செய்யறன்றப்போ இவ்வளோ பேர் ஒரு கூட்டம் வந்து கடவுள் இல்லைன்னு குளத்தூர்ல நடந்தது. மட்டுமே இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றப்போ அவன் மக்கள் அந்த பகுதி பார்க்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்றத வந்து பெண்கள் குழந்தைகள் இப்பெல்லாம் ஒருத்தவங்க வந்து சமூகத்துல வாழ முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுறோம்ல. அது ஒண்ணு மக்களுக்கு. நீங்க அந்த பிரச்சாரன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து அதுல ஒரு 10 பேராவது இந்த நம்பிக்கைகள் வந்து போவோம். 1000 பேர் பார்த்தா கூட ஒரு 10 பேர் போனா கூட அது எங்க கட்சி அமைப்பு கட்சியை வெற்றியா தான் நாங்க பார்ப்போம். அதை அது வந்து செய்யணும். அப்போ வந்து இதை செஞ்சு காட்டுறோம். அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இதெல்லாம் எந்த சக்தியும் இல்லப்பா, யார் வேணா செய்ய முடியும் அப்படின்றத மக்களுக்கு சொல்றோம், அவ்வளவுதான். இதனால வந்து இதை செய்யறது வேஸ்ட் இல்லையான்றதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கருத்துமே மக்களை புறக்கணி தான் செய்வாங்க. அதனால நம்ம வந்து புறக்கணிப்பாங்க, மக்கள் அந்நியப்படுவாங்கன்னா எதையுமே செய்ய முடியாதுங்க. மக்கள் எதை தான் ஏத்துக்கிறான்,
மக்கள் எல்லாம் அறியாமல் மூட நம்பிக்கைகள் எல்லா பழக்க வழக்கங்களும் வச்சுருக்கான், எல்லாத்தையும் நம்பி தான் இருக்கிறான். அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுட்டு போயிட முடியுமா? அப்போ சமூகம் எப்படி மாறுறது? அப்போ யாரோ ஒருத்தர் பேசி தானே ஆகணும், அதை உடைக்கணும்ல, ஒரு கட்டு உடைத்தல் தானே இதை. அப்போ எதுவுமே உடைக்காம இப்போ நீ வெறும் வந்து நம்மளுடைய மத ஒதுக்கீடு ஏன் தேவை, அதை மட்டும் பேசிட்டு தான் இல்லை. இதெல்லாம் எதனால வருது? இப்போ ரிசர்வேஷன் கேட்குறப்ப கூட காலங்காலமாக நம்மளை ஜாதி வச்சுருந்தாண்டா, அந்த ஜாதினால நம்ம கல்வி மறுத்தது, அதனால எந்த ஜாதியின் அடிப்படையில் நீ நம்ம கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் உனக்கு கொடு. அப்போ நம்ம தாத்தாலாம் ஏன் படிக்கல அப்படின்ற பேச வரப்போ அன்றைக்கி நம்ம தாத்தாவெல்லாம் இப்படி வச்சுருந்தான், அப்போ பாப்பாலாம் இப்படி இருந்தான்றதை நம்ம வரலாறு எதுக்கு சொல்கிறோம்? அப்போ அந்த வரலாறு சொல்கிறப்போ அப்போ அந்த நம்பிக்கைகள்லாம் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நம்மளை வந்து ஏற்றுக்க வச்சான். இப்போ ஜாதி கூட அது எப்படி நம்மளே ஏற்றுக்க வச்சிட்டான்ல, ஒரு வெளிப்படையாக இல்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு கீழே வந்து 4 பேர் அடிமையாக இருக்கான், ஜாதி இருக்குன்னா அதை நான் பெருமையாக ஏற்றுக்கிறேன். எனக்கு மேலே இருக்கிறனை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. நம்ம மூளைகளை அப்படி ஏற்றிட்டான். அப்போ அதுவே வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். அப்படி நம்ம மூளைக்குள்ள நம்மளை ஏற்றி வச்ச விஷயங்களை அது வந்து படிப்படியாக ஜாதி எதனால் வருதுன்னா, ஒரு ஜாதிக்கு ஒரு சடங்கு வச்சுருக்கான் இல்லையா, ஜாதிக்கு ஒரு முறை வச்சுருக்கான். அப்போ இதெல்லாம் நம்பிக்கை அடிப்படையில் தானே வச்சுருக்கான். இப்போ என் ஜாதியில் வந்து மொட்டை அடிச்சு காத்துலாம் தாய் மாமா குத்துவான், அந்த ஊரில் போனால் எங்கள் குலதெய்வம் வந்து அந்த குலதெய்வம், அந்த குலதெய்வம் கடை வெட்டி இதை வெட்டினா தான் இதை செய்யணும். இப்போ இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து மொத்தத்தில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ இது எல்லாத்தையும் பேசுகிறப்ப மூட நம்பிக்கை நம்ம பேசி தான் ஆகணும். அதை பேசாமல் இவரும் இதை மட்டும் பேசுகிறவன் பண்பாடு அதுல இருந்து நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு திறப்பு வீட்டு கல்யாணத்துக்கு பாப்பானை கூப்பிட்டு சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்குறீங்க? இந்த ஜாதிலாம் எல்லாம் சொல்கிறேன். ஆனால் வீட்டு பண்பாட்டு தலங்களில் நீ இன்னும் நீ அதை மாற்றத்தை கொண்டு வரல. பேர் வைக்கிறதுல சமஸ்கிருதத்தில் வைக்கிற, வீடு கல்யாணங்களில் சமஸ்கிருதத்தை வைக்கிற, வீடு திறப்பில் சமஸ்கிருதத்தை வைக்கிற, அந்நிய பார்ப்பனரில் கூப்பிட்ற என்ற விஷயங்கள் எல்லாம் இது எல்லாமே பண்பாட்டு தளத்தில் இதை உடைக்கணும். இப்போ இதை உடைக்கிறது எதுனா இதெல்லாம் எதுங்க வருதுன்னா இந்த நம்பிக்கையின் பேரில் தான் வருது. இப்போ அந்த நம்பிக்கை வந்து எப்படி உடைக்காமல் இருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் இல்லைடா, இதெல்லாம் சும்மான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும் நம்ம. அப்போ அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு 100 ஆண்டு காலமாக பேசப்பட்ட கருத்து. இன்றைக்கி பேசுனது மட்டும் இல்லை, இது ஒரு 100 வருஷமாக இதை பேசுகிறோம். நம்ம பேசி தான் நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஓரளவுக்கு மாற்றி வச்சுருவோம். ஃபுல்லாக மாற்றான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மனதளவில் அவங்களை வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா தொடர் பிரச்சாரங்கள் தான். அப்போ அதை செய்கிறத வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் செஞ்சதுனாலே நாளைக்கே தமிழ்நாட்டில் யாரும் இனிமேட்டு வந்து ஆடு கேவல் குத்த மாட்டாங்க போக மாட்டாங்கன்றதுல குத்த தான் போகிறாங்க. இப்போ ஆடி மாதம் வரப்போகுது, வந்தால் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, செய்ய தான் போகிறான். ஆனால் அது நடக்கல. விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண வேண்டியது நம்மளுடைய. இப்போ இப்படி போடுறவங்கன்னா சொல்லணும், அப்படி நடக்கிறப்ப என்ன சொல்லணும், இதெல்லாம் தேவையில்லாது நீங்கள் இதெல்லாம் செய்றீங்கன்றது நீங்கள் அன்றைக்கி பேசணும்ல. அதை எழுதுனவங்க அன்றைக்கி அதை கண்டிச்சு என்ன பண்ணோம், இன்றைக்கி காலகட்டங்கள் இதெல்லாம் தேவையில்லை, மக்கள் அந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் செய்கிறீங்க செய்யாதீங்கன்னு அன்றைக்கி எழுதுங்க. விமர்சனம் பண்றதில்ல, அதுக்கு எதிர்ப்பா பண்ணப்போ இது மக்கள் வந்து நீங்க அணிதட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தான் இருப்பான். மக்கள் எப்பவுமே சுயநலமா தாங்க இருப்பான். தனக்கு ஒரு பிரச்சனை வரப்பதான் மக்கள் வருவான். மக்கள் பாதிக்கிறப்பதான் நம்ம கூட வருவான். எந்த மக்கள் இப்போ ஒரு குறிப்பா வந்து அவனுக்கு பாதிக்குது அப்படின்னு சொன்னா மக்கள் நம்ம பின்னாடி வருவான். பட் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்து வச்சுங்களேன், மற்ற பகுதியில் இருக்கும் அதை பத்தி ஒரு பிரச்சனையாவே இருக்காது, அந்த மக்கள் தான் போராடுவான். இப்போ அவனுக்கு ஒரு பாதிப்பு வரதான் மக்கள் வருவான். அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போதான் மக்கள் வருவான். இப்போ அவன் நம்பிக்கை சார்ந்து இருக்கிறப்ப அவன் அதுக்கு வரமாட்டான், ஏன்னா அதை அவன் நம்பிட்டு இருக்கான். அப்போ மக்கள் நம்மளுக்கு ஆதரவு இருக்காது தான். ஆனாலும் அந்த மக்களுடைய அந்த மூட கருத்துக்களை சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை. அதான் இப்போ நீங்க பேசும்போது சீமானோட விவகாரம் சொன்னீங்க, வீரத்தமிழர் முன்னணிலாம். இப்போ அவங்க வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, மேடையிலேயே இந்த மாதிரி பேசுறாங்க, சாமியாடுறாங்க, அதுக்கெல்லாம் பெரிய அளவுல எந்த விமர்சனம் அந்த மாதிரி இல்ல. நம்ம தாங்க பேசுறோம், பெரிய எல்லாம் விமர்சனம் பண்ணி பேசுறோம். இல்ல பொதுமக்கள் இதை இன்னைக்கு நாத்திக பிரச்சாரத்தை விமர்சனம் பண்றவங்க யாரும் அதை வந்து ஏன் அப்படி பண்றாரு கேட்க மாட்டாங்கல்ல. அதுக்கு விமர்சனம் இல்லை, இதுக்கு விமர்சனம். ஆமா, அவர் இப்போ வந்து குடி பெருமைகள் எல்லாம் பேசுறாரு, ஜாதி எல்லாம் வந்து இருக்கணும், ஜாதியெல்லாம் வந்து தேவைதான் அப்படின்னு அவர் சீமான் இன்னைக்கு வந்து பேசுறாரு. ஒரு காலத்துல ஜாதியெல்லாம் வேணாம்னு சொன்னாரு, இன்னைக்கு ஜாதியை ஆதரிச்சு இதெல்லாம் வந்து குடிகள், அதை வந்து சில ஜாதிகள்லாம் குறிப்பி வச்சுக்கிட்டு இந்த ஜாதி தான் தமிழர்கள், இந்த ஜாதிலாம் தமிழ் இல்லைன்னு பேசுறாரு. இது எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து. இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் யாருமே இப்படி பேசுனது இல்லைங்க. ரொம்ப மோசமான ஒரு கருத்தை தொடர்ந்து சீமான் வந்து அதை வந்து என்னன்னா ஒரு ஈஸியாக அதை சேர்க்குற அளவுக்கு அதை அவர் பண்ணுறாரு. அப்போ திருப்பி நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போகிற அளவுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. இப்போ நம்ம ஜாதியெல்லாம் தப்புடான்னு திருப்பி நம்ம எவ்வளோ பேசுறது, திருப்பி அதையே நம்ம பேச வேண்டிய கருத்துக்கு வரோம். திருப்பி மூட நம்பிக்கை கருத்துக்களை இவர் வந்து இப்போ சீமான் எல்லாத்துலேயும் பொட்டு வச்சுன்னு தான் வராரு. பொட்டு இல்லாமல் சீமானை பார்க்கவே முடியல. இப்படி இருந்த சீமான் இன்னைக்கு இப்படி வந்து மாறி இருக்காரு. இப்போ அவர் குடி பெருமைகளை பேசுறாரு. முதல்ல வந்து அவன் முதலியாரு, பின்னாடி வந்து அவன் இந்த ஜாதி பெருமைகளை பேசுறாங்க. அப்போல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இவங்களாம் இப்போ எதுக்கு நல்ல எந்த காலத்துல இருக்க நீ இதெல்லாம் பேச? அப்போ நம்ம மாதிரியான பெரியார் இயக்கங்கள் அவர் பண்பாட்டு தளத்துல ஸ்ட்ராங்கா நம்ம மாத்துறாருங்க, திருப்பி மாத்துறாரு மக்களை வந்து அவங்க கூட இருக்க ஆயிரக்கணக்கான எல்லாத்துக்கும். இப்ப நீங்க அழகு குத்துறது வந்து
எங்க மாரியாத்தான்னு கேக்குறீங்கன்னா அவர் அழகு வந்து நம்ம போர் மரபு போர் மரபு. அழகை குத்தணும், அப்போ வந்து குத்துனாங்க, குத்துறதுனால அந்த வலி போகும். அப்போ போர்ல போறப்போ அந்த வலியை தாங்கிறதுக்காக தான் தமிழெல்லாம் வந்து அப்படி குத்தனான்றதெல்லாம் பேசுறாரு. இவர் கேட்குறப்போ ரொம்ப காமெடியா இருக்கு அவர் பேசுறது. அப்போ இவர் எந்த காலத்துல இப்போ எங்க போர் எத்துமே வேலை எத்துமே இப்போ எங்க குத்திட்டு இருக்க போறான் தமிழன்? இப்போ எல்லாம் போர் வேலை, இப்போ நவீன ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறான், அணு ஆயுதங்களை வச்சு அடிக்க போறான். அப்போ வந்து இந்த மாதிரியான மூட கருத்துக்களை திருப்பி பழமைவாதங்களை பேசுறது தான் இந்த எப்பயுமே இந்த பிற்போக்குத்தன கருத்துக்களை இப்போ திருப்பி திருப்பி மக்கள் மத்தியில் வந்து கொண்டு சேர்த்துட்டே இருக்காங்க. அது நம்மக்கிட்ட அவ்வளோ சக்தி இல்லை. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியா ஆகட்டும், டிவி பெரிய சேனலுக்கு எடுத்துங்க, எத்தனை சேனலில் கருங்காலை மாலையை பேசுகிறான், பில்லி சுனியத்தை பற்றி பேசுகிறான், ஜோசியத்தை பற்றி பேசுகிறான், ராமாயணம் புராணங்களை பற்றி பேசுகிறான். இப்போ நம்மக்கிட்ட அந்த சக்தி இருக்கா? நம்மக்கிட்ட அந்த சக்தி கிடையாது. ஆனால் நம்ம பேசுறது ஒரு துளி தான் பேசுகிறோம். ஆனால் எதிரானவங்க வந்து அதிகமான பரப்புரைகளை செய்கிறாங்க, நம்பிக்கை உள்ளவங்க அதிகமான பரப்புரைகளை செய்கிறாங்க. அதனால் நம்ம பலனருக்கு செய்கிறோம். நம்மளால செய்ய முடியல, அந்த சக்தி கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து நம்ம கருத்தை பேசுகிறோம். மைனாரிட்டி தான், குறிப்பாக சொல்ல போனால் நம்ம மைனாரிட்டி தான், அவனுக்கு பார்க்க போனால் நம்ம மைனாரிட்டி தான். ஆனாலும் நம்ம வந்து ஒரு சமுதாய அக்கறை உள்ளவங்க. நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் அந்த அக்கறை இருக்குது மக்கள் மேலே. மக்கள் இந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது அப்படின்றத வந்து பல இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால நம்ம இதை தொடர்ந்து இதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்கோம். அது வந்து இந்த மாதிரியான ஆட்கள் எதுக்கிறத வந்து. ஆனால் எங்களுக்கு வந்து இது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதை பார்த்தோம். பல இளைஞர்கள் வந்து அமைப்பு இல்லாதவங்களும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஊர்வலத்தை வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். யாருன்னே தெரியல அவங்களாம். பல பேர் பார்த்து அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்தோம் இது போட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பரப்புறாங்க. இந்த மூமெண்ட்டாக இல்லாதவங்களே பல பேர் அதை வந்து பரப்புறாங்க. அப்போ அப்படி ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த தேவையும் நமக்கு இருக்குது. மக்கள் மத்தியில் இதை தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் இந்த கருத்தை நாங்கள் வந்து பெரியார் மூமெண்ட் தான் பேசுவோம், அதை பேசிட்டு தான் இருப்போம். நாங்கள் ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். அதுக்கான தேவை என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இந்த நம்ம நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் இப்போ ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.